நடிகரா மட்டும் இல்ல, யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. பொது வாழ்க்கைக்கு வரும்போது இது மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. அதை ஒரு விவாத பொருள் ஆக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது எல்லாருக்குமே நடக்குது. இப்ப அவருக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்குமே இது மாதிரியான சூழல்கள் இருக்கு. அத தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சோசியல் மீடியா பெருகிடுச்சு. முன்னெல்லாம் பத்திரிகையாளர்கள், மீடியா பீப்புள் மட்டும் இருப்பாங்க. செக் பண்ணி தான் நீங்க நியூஸே போடுவீங்க. ஒரு வேலிடேட் பண்ணாம நியூஸே போட மாட்டாங்க. அது நானா இருந்தா கூட சார் அது வந்திருக்கா, பத்திரிகையில வந்திருக்கான்னு பார்ப்போம். இப்ப என்னன்னா பொய் செய்தி ஆயிடுது. உண்மையை சொல்றதுக்கு எல்லாரும் திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு அது இல்ல அது இல்லைன்னு சொல்ல விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அது ரொம்ப அபாயகரமான சூழல். பொய் உண்மையா சேர்ந்துருது. உண்மை பொய்ன்னு நினைச்சிட்டு மெதுவா தாமதமா எல்லாரும் கதையும் தட்டிட்டு இருக்கு. சோ அது ரொம்ப சிக்கலான சூழலா இருக்கு. அது இப்ப அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கருத்து சொல்ல முடியாது இல்லையா. சோ அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நமக்கு எதுவும் தெரியாது, என்ன காரணமும் நமக்கு தெரியாது. இப்ப நாளைக்கு உங்க வாழ்க்கை நடக்கலாம், இவர் வாழ்க்கை நடக்கலாம், யாருக்கு வேணா நடந்துட்டு இருக்கலாம். சோ கல்யாணம் விவாகரத்து அவருக்கு மட்டுமா நடக்குது? மன வாழ்க்கை இல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன். விவாகரத்து என்பது யாருனால யாருக்கு வேணாலும் எப்ப நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அது ரெண்டு பேர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதற்குள்ள தனி மனிதரா போய் கருத்து சொல்றதுன்னு இருக்குல்ல, அது பண்ண முடியாது. அடுத்தவங்க பாத்ரூம் எட்டி பாக்குறதுக்கு யாருக்குமே நமக்கு ரைட்ஸ் கிடையாது இல்லைங்களா. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசுங்க, வீட்டுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணா பொது வாழ்க்கை கேட்கலாம். இப்ப பாத்ரூமையும் பெட்ரூமையும் நம்ம எட்டி பாக்குற கல்ச்சர்ங்கிறது ரொம்ப டர்ட்டியா இருக்கு. அது நமக்கு அவாய்ட் பண்றது நல்லது. இல்லைன்னா இப்ப யாருக்கே நடக்குதுன்னு நினைப்போம், நாளைக்கு நமக்கு நடக்கும், நம்ம அக்காவுக்கு நடக்கும், நம்ம தங்கச்சிக்கு நடக்கும், நம்ம அண்ணனுக்கு நடக்கும். அதை தவிர்க்கணும்னா இந்த நாகரீகமான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். அது அரசியலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எல்லாருக்கும் பொதுவானது. அவருடைய அரசியல் பற்றின கருத்துக்கு நான் சொல்லல. இப்ப அது வேற. தனிமனித தாக்குதல் என்பது எனக்கும் நடக்குது, உங்களுக்கும் நடக்குது, யாருக்கும் தான் நடக்குது. 10 பேர் சேர்ந்து இவரை டார்கெட் பண்றாங்க, பிடிச்சவங்களையும் பாராட்டுறாங்க, பிடிக்காம உடனே டார்கெட் பண்றாங்க. ஐடி யாருன்னு தெரியல, யாரு போடுறாங்கன்னு தெரியல.